மாஸ்டர் வரல சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடல சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும் அப்படியே இப்ப விடுறா பாப்போம் டீசெண்டா போ கத்தாத அண்ணன் கத்தனா டேய் இந்தடா ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா ஓடாத சொன்னாக்கே பிச்சு விடுவோம் பெஸ்ட் டேய் டீசெண்டா போ கத்தாத அண்ணன் கத்தனா டேய் இந்தடா ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா ஓடாத சொன்னாக்கே பிச்சு விடுவோம் பெஸ்ட் என்ன ஒரு கலாங்கால் சொல்றீங்க உனக்கு புறமான கதையை பேசணுங்கண்ணே ஏ ராசா என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க உனக்கு சொல்லாம வேற யாருக்குடா சொல்ல போறேன் வா சொல்றேன் ஒரு பெரிய காட்டு எருமைங்க இவன் என்ன பண்றான் அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க குளம் முழுமைக்கு கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான் அந்த முட்டை பொறிக்கிறது கொல்றத காட்டிக்கிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க டேக்கப் ஆகுது அப்படியே பறக்கு வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்துல அந்த மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருதுங்க எருமை அப்படியே செத்து விழுகுதுங்க கொசுங்க ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில சாடிட்டு அதனால என் மச்சான என்ன பண்ற ஒண்ணும் இல்லங்க தம்பி ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லப்பா உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா உங்ககிட்டயா சுட்டு பயிற்சி கொடுக்குறாங்க எனக்கு கடாபின்னு நான் அண்ணான்னு கூப்பிடுவேன் அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுவாரு நீங்க ரெண்டு ஒரு வயசு ஆளுக்கு தானே மாமச்சனன்னு கூப்பிட்டுக்கிறீங்கிறாரு எங்க அண்ணன் அதனால அவர் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டாரு நானும் அவர் அண்ணன் தான் சொல்றேன் கடாபி வந்து அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி அப்ப கடாபி வந்து கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேல வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேல வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேல வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க நின்னு அடிப்பேன் என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கினெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் முரட்டு ஆளா இருப்பான் பயப்படாம நிப்பேன் ஏறி அடிப்பான் நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதட்டி சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு ஒரே அடி முடிச்சிருவான் அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான் இது சத்தியமா நான் செஞ்சேன் நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன் எங்க அப்பாவே நம்பல சும்மா நாச்சி சொல்றான் மண்டையில பூரா களிமண்ணாக்கும் முட்டா பைய வா எருமை இருக்கு என்ன பண்ணிக்கிறீ இந்தா இருக்கு நாட்டுக்கோழி இந்தா இருக்கு வேற என்ன வேணும் மீன் இந்த குளம் இந்தா இருக்கு வேற என்ன வேணும் எல்லாம் இருக்கு மச்சான் பாத்தியாடா என் தலைவன் மிரட்டுறான் அவனே நைட்டு அடிச்ச போது தெரியாம பேசிட்டு இருக்கான் உன்ன வழி தற்குறி தாயில இருக்கனால தான்டா இவன் மேறிடுறான் இல்ல அம்மா ஜன்னலு பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க பிறந்திருக்குதுக்கா திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுத்துறான் பரதேசி பையன் என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன் வாங்க ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம் அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர பூரா மொத்தமா நாசம் பண்ணிட்டான் பூரா பண்ணி மேஞ்ச மாதிரி இருந்துச்சு தியேட்டர் அப்ப அந்த சூழ்நிலையில வந்து சாதாரண ஒரு காமெடி பண்ணா கூட மக்கள் சிரிச்சு விடுறான் சின்ன நகைச்சுவை கூட ஆனா இந்த படத்துல முழுக்க ஒரு நகைச்சுவை படம் இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம் அந்த ஆள் என்ன சொன்ன ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம் ஏன் என்ன சொன்ன அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே ஆக மொத்தம் 2 குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரோளமா குத்துனே எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது பகை இல்லாம போறீங்கன்னா வாரிசை பத்தி அவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணிருக்காரு அவ்வளவு மோசமா அப்படி ஒண்ணு இந்த படம் வந்து ஆக மோசமாலாம் இல்ல நான் பார்த்த வரைக்கும் பீஸ்ட் படத்தை விட மிக சிறப்பா இருக்கு பீஸ்ட் அதை விட இந்த படம் ரொம்ப சிறப்பா இருக்கு நான் மோகன் இல்ல
சிஐடி இன்ஸ்பெக்டர் பாப். ஒரு ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர பூரா மொத்தமா நாசம் பண்ணிட்டான். தளபதி தளபதி தம்பி இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்டின் இந்த கொடுத்து ரெமி மார்டின் அடுத்த முறை ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 கிட்ட வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 கிட்ட வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. கருவாப்புந்தி ஆம்லெட் ஆஃப் ஆயில் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க பாரு, சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அவனை உள்ள அனுப்புனால்தான் நீ திருப்தி. அவனே அனுப்புறேன்ல, எல்லாரும் உள்ள போய் ஹாப்பியா இருக்கீங்களா நாச்சு? அப்புறம் ஏன் குடல் எரியுது? நீ உள்ள போன நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். அஞ்சாப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதை ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன்.